ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் அவருடைய படப்பிடிப்புல நடந்த, அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்களின் வெற்றி படங்களின் வரிசையில் சாந்தி 1965 வெளிவந்த திரைப்படமாகும். சிவாஜி கணேசன், தேவிகா, எஸ் ராஜேந்திரன், விஜயகுமாரி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். மேலும் இவர்களுடன் எம்.ஆர். ராதா, நாகேஷ், நாகையா, எஸ்.வி. சகஸ்ரநாமம், என்.ஆர். சந்தியா, கே. மனோரமா மற்றும் பல முன்னணி நடிகர்களும் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் ஏ. பீம்சிங் இயக்கத்தில் ஏ.எல். சீனிவாசன் அவர்களின் ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான திரைப்படமாகும். திரு எம்.எஸ். சோலைமலை அவர்கள் திரைக்கதை எழுதியிருந்தார். சிவாஜி பிலிம்ஸ் நிறுவனம் இந்த படத்தை வெளியிட்டது. மெல்லிசை மன்னர்களான எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைத்தனர். படத்தில் இடம்பெற்ற 6 பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களே எழுதியிருந்தார். சாந்தி 1965 ஏப்ரல் மாதம் 22 தேதியன்று வெளிவந்தது. 1968 இப்படம் இந்தியில் கௌரி என்ற பெயரில் மறு ஆக்கம் செய்யப்பட்டது. சிவாஜியும் எஸ் ராஜேந்திரனும் உயிர் நண்பர்கள். எஸ் ராஜேந்திரன் வேட்டைக்கு செல்லும் போது எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டதாக கருதப்படுகிறார். எஸ் ராஜேந்திரன் இறந்துவிட்டதாக கருதிவிட்ட சிவாஜி அதை எஸ் ராஜேந்திரனின் மாமனாரிடம் சொல்லும்போது அந்த அதிர்ச்சியில் அவர் இறந்து விடுகிறார். எஸ்.எஸ்.ஆர். மனைவி விஜயகுமாரிக்கு கண் தெரியாது. கணவன் இறந்த செய்தி தெரிந்தால் அதிர்ச்சி தாங்காமல் விஜயகுமாரியும் இறந்து விடுவார் என அஞ்சிய சிவாஜி கணேசன் எஸ் ராஜேந்திரன் போல் நடிக்க நேரிடுகிறது. கடைசியில் விஜயகுமாரிக்கு கண் பார்வை திரும்பிய பிறகு இறந்ததாக கருதப்பட்ட எஸ் ராஜேந்திரன் வந்து நிற்பார். விஜயகுமாரிக்கு கண் பார்வை திரும்பும் போது சிவாஜி கணேசனை துரோகி என்று நினைப்பார். ஆனால் அவர் உத்தமர் என்பதை பிறகு உணர்ந்து கொள்வார். இதனால் ஏற்படும் சிக்கல்களும் சங்கடங்களுமே அதன் முடிவுமே படத்தின் பிற்பகுதியாகும். நமஸ்காரங்க. பொண்ணு பார்க்க போனியா? எல்லாம் பார்த்து முடிச்சிட்டியா? எப்ப கல்யாணம் சொல்லு, வந்துடுறோம். கதையே கேக்குறீங்க. 10 லட்சம் ரூபாய் சொத்துக்கு ஒரே பொண்ணு, தகப்பனாரை தவிர வேற யாரும் கிடையாது. அப்படி இருந்தோம் கல்யாணம் நடக்க வசதி இல்லாம இருக்கு. என்ன தம்பி 10 லட்சம் ரூபாய் இருக்குன்ற வசதி இல்லைன்ற என்ன அர்த்தம்? ஓகே. பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? பொண்ணுக்கு பார்வை இல்லை. குருட்டு பொண்ணா? ஆமா, அதை நினைக்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு. பெண்ணு நல்ல தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கு. ஆனா இடையில ஏற்பட்ட விபத்துனால கண் பார்வை போயிடுச்சு. அதனால என்ன அப்புறம் கல்யாணத்துக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டல? இல்லைங்க, என் தாயார் தன் வீட்டுக்கு வர மருமக ஏழையா இருந்தாலும் மூக்கு மொழியோட சுத்தமா லட்சுமிகரமா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க எப்படி இருக்கு சம்மதிப்பாங்க? என்னப்பா 10 லட்சம் இருக்கு, மூக்கு மொழி இல்லைன்னா என்ன? எந்த புண்ணியவாளனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? அப்போ நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் இப்பதானே மதுரை காமராஜபுரம் கைலாசம் உள்ள விட்டு இருந்து வர்றேன். மதுரை காமராஜபுரம் கைலாசம் உள்ள நான் வரட்டுங்களா? ராமு வந்தாக்க திருச்சிக்கு என்ன பாக்குவாங்க. சரி தம்பி, சர்பத்து கூட வாங்கி கொடுக்க முடியல தம்பிக்கு. நான் வெளியே போக முடியாது, வேலைக்காரனும் இல்லை. 10 லட்சம். மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் இதற்கு ஏ சான்றிதழ் வழங்க நினைத்தது. அந்த காலகட்டத்திற்கு இது போன்ற சான்றிதழ் மக்கள் தங்கள் குடும்பத்தினரை படத்திற்கு அழைத்து வருவதை தடுக்கும் என்று தயாரிப்பாளர்கள் நினைத்தனர். எனவே யூ சான்றிதழ் பெற அவர்களுக்கு சிறிது நேரம் பிடித்தது. கதையின் மையக்கருத்தை ஏற்க முடியாது என்று கூறி படத்துக்கு அனுமதி அளிக்க தணிக்கை குழு மறுத்ததால் இப்படத்தின் தயாரிப்பாளர் ஏ.எல். சீனிவாசன் படத்தை காமராஜருக்கு போட்டு காட்டினார். படம் முழுவதையும் பார்த்த காமராஜர், படம் நன்றாகத்தானே இருக்கிறது, இதற்கு ஏன் அனுமதி மறுக்கிறார்கள் என்று வியப்புடன் கூறினார். மறுதணிக்கையில் படத்துக்கு அனுமதி கிடைத்தது. படம் 100 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது. 1965 ஏப்ரல் 10 வெளியிடப்படவிருந்த இந்த சாந்தி திரைப்படம் தயாரிப்பாளர்கள் ஏ சான்றிதழுக்கு பதிலாக யூ சான்றிதழை பெற விரும்பியதால் 12 நாட்கள் தாமதமானது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களும் இணைந்து நடித்த கடைசி படம் இந்த சாந்தி திரைப்படம் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று.
பரவாயில்ல. தேங்க்யூ. வந்துட்டியா? வா. ஆமா, ராமன் அவன் கலெக்ஷனுக்காக வெளியூர் போயிருக்கானா, அவனும் வந்திருந்தான்னா சௌரியமா இருக்கும். தம்பி, கைலாசம் பிள்ளைய பார்த்து பேசல. நம்ம குடும்பத்துக்கு தகுதியான இடம். பொண்ணு பிடிச்சு போச்சுன்னா சீக்கிரத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ண முடியும். நீ என்னம்மா பொண்ணு பிடிக்கிறதாவது? நான் ஏற்கனவே மெதுவா கும்பிடு. இங்க இருக்காங்கம்மா. எங்க உங்க பொண்ணுக்கு பார்வை இல்லம்மா. ஏன் பொண்ணுசாமி இதை பத்தி உங்களுக்கு சொல்லலைங்களா? இல்லையே. அப்படியா? அவர் சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன். சாந்தி 10 வயசா இருக்கும் போது மின்னல் தாக்கி இப்படி ஆயிடுச்சுங்க. எத்தனையோ கண் டாக்டர்களை வச்சு நானும் பார்த்துக்கிட்டே வரேன். கல்யாணத்தை பண்ணி வச்சா வழி கெடுக்குன்னு பெரியவங்க சொல்றாங்க. எனக்கும் அதுல முழு நம்பிக்கை இருக்குமா. பாவம், பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு. கடவுள் ஏன் தான் இந்த குறை வச்சாரோ தெரியல. என்ன செய்யறதம்மா, சாந்தியோட வாழ்வில தான் என் உயிரே இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்க ஆசை நிறைவேறி உங்க பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். மன்னிச்சுக்கங்க, நாங்க வரோம். சாந்தி திரைப்படத்துல நெஞ்சத்திலே நீ என்ற ஃபென்டாஸ்டிக்கான பாடலை இசையரசி பி. சுசீலா அவர்கள் ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க. இதற்கு பாடல் வரிகள் எழுதியவர் கண்ணதாசன். இது அந்த காலத்துல ரொம்பவுமே ஹிட்டான பாடல் நம்ம சொல்லலாம். நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய். நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய். நினைவு தராமல் நீ இருந்தால் கனவுலகில் நான் வாழ்ந்திருப்பேன். நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய். நூலிடை மீதொரு மேகலையாட, மாலைக் கனிகள் ஆசையில் வாட. நூலிடை மீதொரு மேகலையாட, மாலைக் கனிகள் ஆசையில் வாட. ஏலப் பூங்குழல் என் இசை பாட, எண்ணம் யாவும் எங்கோ ஓட. காலையில் உறங்கி மாலையில் எழுந்தால் கண்கள் இரண்டில் நிம்மதியேது, நிம்மதியேது, நிம்மதியேது. நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய். நினைவு தராமல் நீ இருந்தால் கனவுலகில் நான் வாழ்ந்திருப்பேன். நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய். காவிரி ஆறென நீர் விளையாட, கன்னி மலர்கள் தேன்மழையாக. காவிரி ஆறென நீர் விளையாட, கன்னி மலர்கள் தேன்மழையாக. பாதி விழிகள் காதலில் மூட, பாலில் விழுந்த பழம் போலாட. நீ தர வேண்டும், நான் பெற வேண்டும், நிலவில் ஆடும் நிம்மதி வேண்டும், நிம்மதி வேண்டும், நிம்மதி வேண்டும். வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்யும் எம்.ஆர். ராதாவிடம் வேலை கேட்டு வரும் நாகேஷை கவர்மெண்ட் ஆபீசர் என நினைத்து நாகேஷிடம் கெஞ்சும் காட்சி ரொம்பவே நகைச்சுவையாக இருக்கும். எம்.ஆர். ராதாவின் மகளாக வரும் மனோரமாவை காதலிக்கிறார் நாகேஷ்.
படத்துல இவங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக சென்னை வராங்க. வந்த இடத்துல நாகேஷ் தான் கொண்டு வந்த பணம், சூட்கேஸை எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற காட்சி ரொம்பவே இயல்பா இருக்கும். ஹலோ பிள்ளை, என் பேர் பரமசிவம் பிள்ளைன்னு. பரமசிவம் பிள்ளை சடுகுடுகளா என்ன? உட்காருங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவா? ஏன் நடராஜர் மாதிரி காலை வச்சிருக்க, நல்லா வச்சுக்கிட்டா ஆடுகளை. இந்த மாதிரி ஆட்கள் தானே எங்களுக்கு வரணும், அப்பதானே எங்களுக்கு லாபம். என்ன வீட்டு மேல பணம் வேணுமா, நிலத்து மேல வேணுமா, எஸ்டேட் மேல வேணுமா, எது மேல வேணும்? வீடாவது எஸ்டேட்டாவது நிலமாவது. எங்க அப்பன் தான் ஊருக்கு உழைச்சி ஓடா தேஞ்சு கிடக்குறானே. அப்போ ப்ரோ நோட்டு மேல கொடுக்க சொல்றீங்களா? ப்ரோ நோட்டுக்கு கொடுக்கறதுக்கு உடம்பு பச்சாதுங்களே, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏதாவது பத்திரத்தை காமிச்சாதான் கொடுப்பேன், என் பழக்கம். ஆனா எல்லாருக்கிட்டையும் 7 வட்டி 8 வட்டின்னு வாங்குறேன். உங்களுக்காக 5 வட்டி 6 வட்டின்னு வாங்குறேன். எது 5 வட்டியா? என்னது பகல் கொள்ளையா இருக்குவேன். இவ்வளவு வட்டி கொடுத்து நான் ஏங்க பணம் வாங்க வர்றேன்? நான் ஆபீஸ் வேலையா வந்திருக்கேன். ஐயோ ஐயோ வேணாங்க வேணாங்க, கணக்கு புத்தகத்தை கொடுங்க, நான் வேலையை ஆரம்பிக்கணும். கணக்கு போயிட்டு கொடுக்க மாட்டேன், அதுக்காக வந்திருக்கிறேன். கணக்கை நோண்டாதீங்க, கணக்கை நோண்டாதீங்க. பெரியவங்க செய்யற காரியமா இது? காலை பிடிச்சுக்கிட்டீங்களே. காலை பிடிக்காம உன் காலை பிடிக்க சொல்றியா? ஆபீசரை வீட்டுக்கு அனுப்பிட்டு பின்னாடியே வர்றியா? முதலாளி இது என் மகனுங்க. நான் நினைக்கிறேங்க. ஏண்டா பாய் பையனே, முதலாளியவே காலை பிடிக்க வச்சு விட்டியாடா? நான் என்னப்பா பண்ணுவேன்? கணக்கு புத்தகம் எங்க என்ன அவ்வளவுதான் காலை பிடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க வரண்டா என் மண்ணையை பிடிச்சிருவார் போல் இருக்கு. அப்பா முதலாளி, ஏதோ சின்ன பையன் தவறுதலா நடந்துட்டான், மன்னிச்சிருங்க. உமா வேணா பரவாயில்ல, என்னையே ஏமாத்துறாரு. நமக்கு ஒரு ஆள் இப்படி தேவைதான். ஆனா இந்த மாதிரி கோட்டையும் ட்ரௌசரையும் போட்டுக்கிட்டு உட்காந்து கணக்கு எழுத முடியாது, உருப்பட மாட்டேன். கேட்டியாடா, வாடகைக்கு உடுப்பு வாங்கி போட்டுக்கிட்டு போகாத. எங்க முதலாளிக்கு வெள்ளை வேட்டிக்காரங்களே பிடிக்காதுன்னு சொன்னல. வாடகை உடுப்பா? ஐயே, ஏன் அவன்கிட்ட நீ இதெல்லாம் சொல்லி வைக்கல? என் குணம் எப்படி, எனக்கு என்னென்ன இஷ்டம், எதாவது எப்படி எப்படி செய்யணும், அவனுடைய நோக்கம் போல பார்த்து நடக்கணும், இதெல்லாம் நீ சொல்ல வேண்டாமா? சொல்லிட்டாருங்க. இப்படி எனக்கு சம்பளம் 50 ரூபா தான், கையெழுத்து 90 ரூபாய்க்கு போடணும். காலையில் 7 மணிக்கு வேலைக்கு வரணும், ராத்திரி 10 அடிச்சோன்னா தான் வீட்டுக்கு போகணும். எடுப்பு சாப்பாட்டு இருந்து நாயை குளிப்பாட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் எந்த தான். நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோ, நான் வாசனை நின்று குறைக்கணுமா குறைக்கிறேன், அது உன் இஷ்டம். கட்டேன், அது ஒரு கலை தானே. கல்லாபடி பையனை கூட்டிட்டு போய் காலம்பரை அனுப்பிச்சிடணும், தெரியுதா? நான் வரேன் மிஸ்டர் பிள்ளை. பச்சா முந்தி உள்ள வரும்போது அசிங்கமான பிள்ளைன்னா இப்ப கர்வமா பிள்ளைன்றான். முதலாளின்னு சொல்ல முடியலையோ, பணம் வாங்குறீங்களா, திங்குறீங்கள. சரி நான் வரேன் முதலாளி. முதலாளி சொல்லு. இப்ப வர முதலாளி. சொல்லிக்கிட்டா போயேண்டா. முதலாளி முதலாளி தகும், முதலாளி தகும், முதலாளி தகும், முதலாளி. இந்தி நடிகர் சஞ்சீவ் குமார். அவரது படங்கள் தென்னிந்திய திரைப்படத்துறையில் ரீமேக் செய்யப்படுவதோ அல்லது சிவாஜி கணேசனுடனான அவரது தொடர்போ முக்கியமான ஒன்றே என்று சொல்லலாம். 1960களின் பிற்பகுதியில் நடிகர் சஞ்சீவ் குமாரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான உறவு உருவாக தொடங்கியது. தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற நடிகர் சிவாஜி கணேசனுடன் பரஸ்பர மரியாதையுடன் அவருடைய நட்பு இருந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சொந்த தயாரிப்பான கௌரி படத்துல அவருக்கு ஒரு குணச்சித்திர வேடம் வழங்கப்பட்டது. இது சிவாஜியுடைய சொந்த படமான சாந்தியின் ரீமேக் ஆகும். அவருடைய குடும்ப ஆவண காப்பகத்திலிருந்து பெறப்பட்ட நான் சிவாஜியின் மாணவன் என்ற கட்டுரை ஒன்றும் இருக்கிறது குறிப்பிட வேண்டிய ஒன்று. நான் கௌரி படப்பிடிப்பில் கூடுதல் நடிகராக இருந்தபோது அவரை முதலில் சந்தித்தேன். என்னை பார்த்ததும் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு சிறந்த நடிகராக இருப்பீர்கள் என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் கடவுளின் சொந்த வார்த்தைகளைப் போல இருந்தன. மேலும் அவர் தனது வாழ்க்கையை ஆசீர்வதித்தார் என்று நடிகர் சஞ்சீவ் குமார் குறிப்பிட்டிருக்கிறார். சிவாஜி கணேசன் படத்தை இந்தியில் ரீமேக் செய்ய வேண்டியிருக்கும் போதெல்லாம் ஹிந்தி திரையுலக நடிகர்கள் எல்லோரும் நிறைய கவலைப்படுவோம். அவரது திறமை எங்களுக்கு பயத்தை தூண்டியது. அவரை போல் ஒரு கதாபாத்திரத்தை அப்படி சிறப்பாக எப்படி நடிக்க முடியும் என்று பதிவு செய்திருக்கிறார். என்னவா? உனக்கு அதாண்டா ராஜி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் போறேன். என்னடா இது, தாயும் மகனும் ஒரே நோக்கத்தோட இருக்கும் போல இருக்கே. என்ன சொல்லு. அம்மா, நான் இப்ப சொல்ல போறத வச்சு என்னடா நம்ம பிள்ளை இவ்வளவு தூரம் நம்ம கிட்டே பேச ஆரம்பிச்சுட்டானேன்னு தவறா நினைச்சுக்காதே. என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பேங்கிற ஆசையோட தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னடா இது, ஏதோ பெரிய சமாச்சாரத்தை சொல்ற மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறியே. இப்படி கூட பேச கத்துக்கிட்டியா? சொல்லு. அம்மா, வந்து நாம மதுரைக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போனோம் இல்லம்மா, அந்த வீட்டுல நான் ஒரு பொண்ணை பார்த்தேம்மா.
அந்த பொண்ணு தான் எனக்குன்னு நான் தீர்மானமே பண்ணிட்டேம்மா. அப்புறம் நம்ம வந்துட்டோமா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம ஊர்ல அந்த பொண்ணை பார்த்தோம்மா. அது பேசணும்மா. அப்புறம் நல்லா பேசணும்மா. அடிக்கடி மீட் பண்ணி பேசணும்மா. அந்த பொண்ணு ஒன்று அழுதுருச்சுமா. நான் ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சந்தானம் நீங்க என்ன கட்டிக்குவீங்களோ மாட்டீங்களோன்னு நினைச்சேன், அழுதுட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுமா. நான் சொன்னேன், எங்க அம்மா பெண்கள் கண்ணீர் விடுறத பார்க்க சகிக்க மாட்டாங்க, நிச்சயமா உன்னை மருமகளா ஏத்துக்குவாங்க, நீ வருத்தப்படாத அப்படின்னு இப்போ உங்ககிட்ட சொல்றேன்லம்மா. அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட நான் ப்ராமிஸே பண்ணிட்டேம்மா. நீ கூட சொல்லிடலம்மா, எனக்கு வர போற மருமக மூக்கு மொழியுமா நல்லா லட்சணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடலம்மா. அந்த பொண்ணு மூக்கு மொழியெல்லாம் நல்லா லட்சணமா, கண்ணெல்லாம் நல்லா சோடுமா ஃபுல்லாக எழுதியிருப்பான். உங்கள்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேம்மா. அப்புறம் வந்துமா அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கு போறதா நான் தீர்மானமே பண்ணிட்டேம்மா. அம்மா அம்மா ஏம்மா, நான் ஏதாவது தவறா சொல்லிட்டேனா? அப்படி ஏதாவது நான் சொல்லுமா, நான் அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிடுறேன். அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ நல்ல சமயத்துல தான் சொன்ன. உன் இஷ்டப்படி அந்த பொண்ணையும் முடிச்சு வைக்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. ஆமா, நீ என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்னது? ஒண்ணும் இல்லப்பா, டைம் ஆச்சு, நீ போய் சாப்பிடு. அம்மா ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஃபிலிம் கரியரில் நடந்த பல அபூர்வமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை இனி வரும் நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.